மரணத்தின் முடிவு அதுவே வாழ்வின் ஆரம்பம் என்று நம்பும் அகோரிகள் அதை நிலைநாட்ட புதைக்கப்பட்ட கல். விக்ரம சோழன் பல நூறு ஆண்டுகளாக நிலப்பரப்பின் அடிப்படையில் போற்றப்பட்ட விக்ரம சோழன் அனைத்தையும் வென்றும்
மரணத்தை கண்டு அஞ்ச ஆரம்பித்தான். கடல் போல நிறைந்த தன் நிலப்பரப்பின் வெற்றியை கொண்டாட சிவனுக்கு கோவில் எழுப்ப ராஜகுருவிடம் ஒப்புதல் கேட்க சிதம்பரம் அடைந்தான். மரணத்தின் அச்சத்தில் இருக்கும் விக்கிரம சோழனை கண்டான் ராஜகுரு. அதற்கான வழியையும் கொடுத்தான். ராஜகுருவின் போதனைகளின்படி காடுகளையும் மலைகளையும் கடந்து கங்கை நதியோரம் போர் கொண்டு கல்லை வென்றான். மரணத்தை வென்ற மகிழ்ச்சியில் நாடு திரும்பினான். 356 நாட்களின் அகோரியின் பூஜையின்படி மரணத்தை வெல்ல முடியும். ஆனால் விதி விடவில்லை. ஒரு திங்கள் முன் மரணம் அடைந்தான். இதுவரை மரணத்தை வென்றவர் யாரும் இல்லை.
இன்ஜினியரிங் மற்றும் மெடிக்கல் காலேஜில் கஞ்சா சப்ளை செய்த ஸ்மக்லர் மார்டின் கைது செய்யப்பட்டார். அவருடன் 4 கல்லூரி மாணவர்களும் கைது செய்யப்பட்டனர். சப் இன்ஸ்பெக்டர் சங்கரா தலைமையில் இந்த கைது குறித்து விசாரணை நடைபெறுகிறது. தெரு தெருவாக ஸ்மக்லர் மார்டினை போலீசார் இழுத்து சென்றதை நீங்கள் படத்தில் காணலாம். அது மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவர்களையும் தீவிரமாக விசாரிக்கிறார்கள். போலீசாரால் கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க கோரி கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றனர். இவர்கள் விடுதலை ஆவார்களா? சார், எதுக்காக ஸ்டூடண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணீங்க? காரணம் சொல்ல முடியுமா? சார், இந்த கேஸ் பத்தி வேற இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருக்கா? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க சார்? இப்போ எங்களுக்கு வந்த தகவல் படி எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் பண்ணியாச்சு. இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் நாங்க எந்த விஷயங்களும் வெளியே சொல்லக்கூடாது. ஓகே, சோ ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. சார் ப்ளீஸ் உனக்கு என்னம்மா பிரச்சனை? இந்த கேஸ் பத்தி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தரீங்களா? எந்த கேஸ்? ஏய், எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க கூடாதுன்னு இப்பதான் பிரஸ் மீட்ல சொன்னேன். உனக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். இப்போ அரெஸ்ட் ஆனவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். யார்கிட்ட இங்க பேச முடியாது. தேவையில்லாம இங்க யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. இடத்த காலி பண்ணுமா? சார் ப்ளீஸ் சார், ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன். ஏமா, ஒரு தடவை சொன்னா புரியாதா உனக்கு? கிளம்புமா. சார், இந்த ரிப்போர்ட்டர்ஸோட இதே தொலையா போச்சு. போமா வெளியா. இல்ல சார். ஏய், உனக்கு 1 hour டைம் தரேன். என்ன வேணுமோ கேட்டுக்க. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. என் பேர் சமீரா. நான் ஒரு ஜர்னலிஸ்ட். அங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? இந்த கேஸுக்கு உங்களுக்கு என்ன சம்மதம் சொன்னீங்கன்னா இன்வெஸ்டிகேட் பண்ண எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேடம், நாங்க என்ன சொன்னாலும் போலீஸ் நம்ப மாட்டாங்க மேடம். உண்மையில என்ன நடந்ததுன்னா, ஹாய் மச்சான். மொக்கைங்களா, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையாடா? காலங்கத்தால கிளாஸுக்கு போகாம இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. எக்ஸாமுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு மச்சி. நாங்களாம் வீட்டுக்கு போகாமலே இங்கேயே டென்ட் போடலான்னு பிளான் பண்ணிருக்கோம் மச்சி. எப்பா, இங்கே டென்ட் போட்டு குடும்பத்தை நடத்துங்க. டேய் குட்ட, ஒரு சிகரெட் கொடுறா. டேய், சிகரெட் இல்லாம உன்னால இருக்கவே முடியாதுல. அந்த கவர்மெண்ட் டாக்ஸ்லாம் கட்டிடலாம் போல. ஆனா உன் சிகரெட் டாக்ஸை தான் கடைசி வரைக்கும் கட்ட முடியாது போலடா. கெட்டு போனாலும் கேட்க மாட்டேங்கிறான். திருட்டுதம்மா. காலேஜுக்குள்ளேயே உக்காந்துட்டு தைரியமா சிகரெட் வர பிடிக்கிறீங்களா? முத்தம் மூஞ்சி கொத்துறோம்டா. நீங்க எல்லாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ரா. ஒழுங்கா பாஸ் பண்ணிட்டு வெளியில போய் வேலையை பாருங்க. நீங்களும் இங்க தம் போட தானே சார் வந்தீங்க? முர்றா.
சாரி சார் சாரி பூரி சாரி. ஒழுங்கா கிளாஸுக்கு போங்கடா பிக்காளி பையலா. எங்க நம்ம நாட்டுக்கோழிய காணோம்? ஆஹா, நாட்டுக்கோழி வந்துருச்சு. மஞ்சள் புடவையே வருக. ஹாய் பியூட்டி. என்ன சுப்பு, இன்னைக்கு புல் மில்ஸ் போடுவியா? போட்டுடலாம். செம்ம பீஸா இருக்கா மச்சான். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். டேய் எங்கடா? யார் இவ? எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போறா? என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றா? எந்த டிபார்ட்மெண்ட் இவ? குட் மார்னிங். சிட் டவுன், சிட் டவுன். ஐயோ, நானே வந்து மாட்டிக்கிட்டேனா? சமாளிப்போம். இவளை என்ன கொஸ்டின் கேட்டு மடக்கலாம்? ஓகே. Anyone of you know what you mean by mechanism? Don't know? Okay, next. What is thermomechanism? You. Yeah, you. Waste guys. ராயல் மெக்கானிசம் பத்தி யாருக்கும் எதுவும் தெரியல. ஏ யூ, வாட் யூ மீன் பை தெர்மோ மெக்கானிசம்? பேசிக் நாலேஜ் கூட தெரியாம எதுக்கு இன்ஜினியரிங் வந்து சேர்ந்தீங்க? யாரு இவன் ஐஎஸ் கிளாஸ்க்கு வந்து மெக்கானிக்கல் क्वेश्चंस கேக்குறான்? எல்லா டிபார்ட்மெண்ட் பத்தியும் பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே? எஸ். ஏண்டா மச்சான், இதோ வரும்னு சொல்லிட்டு எங்கடா போன? ஒன்றும் இல்லை மச்சான், ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போயிருந்தேன். எங்களுக்கு தெரியாது என்னடா ப்ராஜெக்ட் பண்ற? சரிதான்ப்பா, நெக்ஸ்ட் டைம் போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன். இப்போ வா, நீ போலாம் சொல்றான்ல, வாங்கடா போலாம். டேய், என்னடா இந்த அமரு எப்ப பார்த்தாலும் எவன் கூடயாவது சண்டை போட்டுட்டே இருக்கான். அவனை விடுடா, எதுக்கு எடுத்தாலும் அடிதடியில தான் இருப்பான். யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். சின்ன சின்ன காரணத்துக்குலாம் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஹலோ சார். ஹாய் மச்சான், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் ப்ளீஸ். புரிஞ்சு போச்சுடா, நீ ப்ராஜெக்ட் கிஜெக்ட்னு போகும்போதே தெரியும். நாங்க கிளம்புறோம். பொண்ணுங்க வந்துட்டா பசங்க கிளம்பி தானே ஆகணும். சார், அது வந்து ஒரே ஒரு தடவை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா? எனக்கு இப்போ கிளாஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, நான் உனக்கு அப்புறம் சொல்லித்தரேன். பாய். சார், என்னது இது? டவுட் கூட கிளியர் பண்ண மாட்டேங்கிறாரு.
மாட்டேங்குது. ஃபார்முலா ஃபால்ட்டா? என்னது? நீங்க என்ன பண்றீங்க? Is this the way to do experiment? லேபுக்கு வரும்போது ப்ராப்பரான ஃபார்முலா தெரியாம வரக்கூடாது. Why are you wasting your time here? ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. யாரடி இவரு இப்படி திட்டுறாரு? விடுடி பாத்துக்கலாம், இன்னும் 4 மாசம் தான் இருக்கு எக்ஸாம்க்கு. டிகே வர ஓடுங்கடா டேய். டேய் டிகே வரடா ஓடுங்கடா. டேய் இங்கடா லவ் பண்றீங்க. டிகே வர ஓடுங்கடா டேய். டேய் ஓடுங்கடா டேய் எல்லாரும் ஓடுங்க. நான் இங்க வந்த கேம்பஸ்ல இருக்கிற எல்லாரும் புக் எடுப்பாங்க கையில. உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? புஸ்தகத்தை உடனே கையில எடுற போடா. சார் சார் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சார்? சரி ஓகே. இந்த டிகே கிட்ட இருந்து உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? அமர பாத்தீங்களா சார்? நான் காலையில இருந்து தேடிட்டு இருக்கேன். அமர் அமர் அமர். இந்த டிகே இருக்கும்போது உனக்கு எதுக்கு அமர்? உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. டிகே இது உனக்கு புரியாது. அமர் ஃபைட் பண்ற விஷயம். ஃபைட் பண்ற விஷயம் இந்த டிகேவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ரிஸ்கான விஷயத்துல எல்லாம் அந்த அமரையே நீ கவுத்து விட்டுக்கோ. அவன் எவ்வளவு லட்சம் தாங்குவான்? அவன் ஒரு பைத்தியக்காரன். நீயும் ஒரு பைத்தியம். ஏய் உங்க 2 பேரையும் இன்னொரு வாட்டி பார்த்தேன் மூஞ்சி அடிச்சு குழம்பிடுவேன், புரியுதா? Thank you அமர். உனக்கு இன்னும் 1 வாரம் தான் டைம், வச்சிரு. சார் ஒத்து வரலனா என்கவுண்டர்ல தூக்கிடுங்க சார். ஓகே. ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் சங்கர், எனக்கு ஹை கமிஷன்ல இருந்து பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே சார். சீக்கிரமா அந்த குற்றவாளியை நீங்க கண்டுபிடிச்சாகணும். காட் இட்? ஓகே சார். இந்த அமர் இருக்கான்ல, அவனை ரொம்ப நல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அவன் கேரக்டரே டிஃப்ரெண்டா இருக்கு. நேத்து கூட சண்டை போட்டான். அவனை நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. ஆமா ஸ்ரேயா, நீ சொல்றது கரெக்ட் தான். அவன் அப்நார்மலா இருக்கான். யார்கிட்டயும் பேசவே மாட்டேங்கிறான். ஆமாண்டி, நீங்க சொல்றதெல்லாம் 100% கரெக்ட். அமர் இந்த மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறது அவன் லைஃப்ல நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் தான் காரணம். என்னடி சொல்ற? அமர், 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 அமர். Amar? 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 பிரியாக்கு கண்ணு தெரியலனாலும் தொல்பொருள் ஆராய்ச்சியில அவளுக்கு ஆர்வம் இருந்துச்சு. அந்த ஆர்வத்துல அவ நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா. அதுல ஒரு ரகசியம் தான் விக்ரம சோழன் ராஜா ரகசியம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவளை திடீர்னு கொலை பண்ணிட்டாங்க. பிரியாவோட இறப்புக்கு அப்புறம்
அமர் ரொம்ப மௌனமாயிட்டான். கூடவே இருந்தும் பிரியாவை காப்பாத்த முடியலன்னு தாமேலேயே வெறுப்பாயிட்டான். அமர் கதையை கேட்டதுல இருந்து எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா அமர் மனசு ஃபுல்லா பிரியா தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உன் காதல சொல்லு திவ்யா. நீ சொல்லலைன்னா அவனுக்கு எப்படி தெரியும்? அவன்கிட்ட சொல்லி ஒரு யூஸும் இல்ல. அமர் மனசு ஃபுல்லா பிரியா தான் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அமர் மனசுல பிரியா தான் இருக்கான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அழாதடி, அழாதடி. சாரி அமர், மத்தவங்க உன்னை பத்தி தப்பா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நானும் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நீங்க மட்டும் இல்ல, என்னை யாரு பார்த்தாலும் அப்படிதான் நினைப்பாங்க. ஏய், என்னடா எல்லாரும் ஒரே சோகமா இருக்கீங்க? உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியாதா? அனுவிலுக்கு நம்ம எல்லாம் அவுட்டிங் போறோம். மச்சான் சொல்றா. ஜானி என்னடா பார்க்கவே முடியல. எங்கடா போனா அவன்? அவன் இந்த டைம்ல எந்த டிபார்ட்மெண்ட் பில்டிங்ல எந்த பொண்ணு கூட கடல போட்டுட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும்? அவனை பத்தி நீயே மச்சான் கேக்குற? அவன் ஒரு பொண்ணுங்களை விடுறது இல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்களுக்கும் ரோஸ் கொடுத்து கரெக்ட் பண்ணி கையாட்டுறது அவன் வேலையே. அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? I love you. வாடா என் மவனு. முந்தா நேத்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ண. நேத்து என்னடானா பூஜாக்கு ப்ரப்போஸ் பண்ற. இன்னைக்கு என்னடானா இவள பார்த்து ஐ லவ் யூ சொல்ற. யூ சீட்டா. ஐயோ மம்மி. ஆனா மச்சான் அவன் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டான். Vijay, your documents. Okay, thank you. Okay, thank you. ஆமா, இது என்ன பிரெட் மாதிரி இருக்கு? அதெல்லாம் உனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிய வரும். லவ் பண்ண சொன்னா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்கியா? லவ்வா? நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன்ப்பா. எங்க அம்மா சொல்லிருக்காங்க, லவ்ங்கிற பேர்ல பொண்ணுங்க எல்லாம் பின்னாடி சுத்தி காசெல்லாம் ஏமாத்திடுவாங்கன்னு, மோசம் பண்ணிடுவாங்களாம். அதுக்குதான் நான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன். அப்பனா நீ அந்த மாதிரி ஆளா? அப்படி இல்ல, எங்க அம்மாக்கு யாரு ஓகேவோ அதுவே எனக்கும் ஓகே தான். ஓ, நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ எது பண்ணாலும் உங்க அம்மாவை கிட்ட தான் பண்ணுவியா? நீயும் உங்க அம்மாவும் சரியா போச்சு. நாளைக்கு அவுட்டிங் போலாம் வரியா? நீயே அவுட்டிங் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நான் வராம இருப்பனா? அப்ப சரி, வா போலாம். இதுக்கு முடிவிருக்கிறேன். Yes, நான் நெருங்கிட்டேன். என்ன பண்றீங்க சார்? தெரியுதா? இல்ல சார். என்ன? நோ சார். சீக்கிரம் முடிங்க. முடிச்சிடும் சார். மிஸ்டர் சங்கர், இன்னும் 2 நாள்ல நீங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கலனா இந்த கேஸை நான் வேற யாருக்காவது மாத்த வேண்டியிருக்கும்.
ஏய் என்னடா முறைகிற? மச்சான் நம்மளே முறைகிறான்டா. ஏய் என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்கிற? என்ன முறைகிற? ஏய் என்ன ஹீரோயிசம் காட்டுறியா? தெரிஞ்சிச்சா? என்னடா கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சு நல்லபடியா வரணுமா இல்ல ரவுடி பசங்களா போகணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க எல்லாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா அரியர் எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே போற வழியே பாருங்க. ஏழுக்கு எழுத வயசு ஆகுதுல்ல. அண்டர்ஸ்டுட்? சார் சாரி சார். இனியும் அங்கேயும் இங்கேயும் சுத்தி தெரிய கூடாது. I will dismiss you all at no mercy. Got it? சார் சாரி சார். Sorry sir. बच्चा. ஏண்டா நீ மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட் தானே? இப்படி திடீர்னு உட்கார்ந்து ஐஎஸ் புக் படிச்சிட்டு இருக்க? ஆமாண்டா தீபக், நானும் உன்ன மாதிரி ரேங்க் ஸ்டூடெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
இவ்வளவு நாள் ஆடுற வரைக்கும் ஆடியாச்சு தீபக்கு. கொஞ்சம் படிச்சு பாஸ் ஆகி வெளியே போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் பத்தி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீ என்ன கேளு. ஏன் சொல்றேன்னா ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் டாப்பர் நானு. ஓகே. டே ஃபர்ஸ்ட் ரேங்க், நான் ஒன்றும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்காக படிக்கலடா. என் ஆளுக்கு டவுட் கிளியர் பண்றதுக்காக படிச்சிட்டு இருக்கேன். இடத்த காலி பண்ணு. இப்போ தெரியுதாடா சார் லைப்ரரியில உட்காந்து நோட்ஸ் எடுக்கிறதுலாம் எதுக்குன்னு. இப்பெல்லாம் அவன் நம்மளெல்லாம் கண்டுக்கிறதே இல்லடா. நானும் கண்டுக்கிறது இல்ல. நம்ம புக்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஐஏஎஸ் புக்கா படிக்கிறான்டா. எனக்கு எதுவும் சரியா படல. டவுட் கிளியர் ஆயிடுச்சா? டைம் ஆயிடுச்சு. அடுத்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும். நான் கிளம்புறேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் நீங்க தான் டவுட் கிளியர் பண்றீங்களா? நீங்க ரொம்ப சூப்பர் தான். தேங்க்யூ. தேங்க்யூ. பை. பை. என்னதான்டா உங்க பிரச்சனை? வாடா என் நண்பா, அந்த பொண்ணுக்கு மட்டும் எப்பவும் தனியா ட்ராக் போட்டுட்டு இருக்கியே, என்னடா உன் கதை? என்ன கொஞ்சமாவது வாழ விடுறீங்களா? வாங்கடா டீ சாப்பிடலாம் வாங்க. டேய் மச்சான், என்னடா நம்ம பசங்க டைம் ஆகுதுன்னு ஆளை காணோம். நேத்து ப்ரொஃபசர் விட்ட டோஸ்ல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவான், இன்னொருத்தர் செகண்ட் ரேங்க் வருவான். எவனாவது ஒருத்தர் வந்து தொலைட்டோம். சரி சரி வா. ஏய் முருகா, எங்க இருக்க? மாமா. அப்பா எனக்கு ரொம்ப டார்ச்சரா இருக்கு. யாரு? என்னால படிக்கவே முடியல. யாருமா? என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு யாரு டார்ச்சர் கொடுத்தது? டிகே. ஓ டிகேவா? யாருமா அது டிகே? அப்படின்னா ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் அப்பா. எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே சுத்துறான். வாட் தி ஹெல்? காலேஜ் பிரின்சிபல் ராஜன் பொண்ணுகிட்டயே அவன் வித்தைய காட்டுறானா? வெயிட் a minute. அவன் என்ன பண்ணா? எப்ப பார்த்தாலும் ஓடாத டேப் ரெக்கார்டரை வச்சு என்ன டார்ச்சர் பண்றான். லவ் பண்றேன்னு என் கழுத்தை அறுக்குறான். நீ போமா, நான் பாத்துக்கிறேன். போ, நீ கிளாஸ்க்கு போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஏ முருகா. சார். யார் அந்த டிகேன்ற? ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட் சார். நான் கூப்பிட்டு வர சொல்லு. சரி சார், சீக்கிரமா வர சொல்லு. பாஸ் லேஸ் திங்கறீங்களா? ஏய் வேணா பொடி. பாஸ் பிஸ்கட் அது சாப்பிடுங்க. போன் சொல்றேன்ல. பாஸ் ஜூஸ் அது குடிங்க. ஏய் போடி. வாங்க வாங்க. ஓகே பிச்சம். அப்பா. ஏய் நேத்து போன் பண்றேன்னு சொன்னா போன் பண்ணவே இல்ல. யாரா இவன்? வெறும் பொண்ணுங்களோட ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். உடம்பெல்லாம் மச்சண்டா அவனுக்கு. இந்த மூஞ்சிக்கெல்லாம் எப்படா பொண்ணு கிடைக்குதுன்னே தெரியல மச்சான். இந்த டாமியை ஏதாவது பண்ணணும் போல இருக்குடா. டேய் அவனை கூப்பிடுறா. டாமி வாடா இங்க. கேர்ள்ஸ் மூவ். டாமி இங்க வா, இங்க வா, வா வா. வாப்பா 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 செல்லகுட்டி, வாப்பா செல்லகுட்டி, வா வா வா. ஏண்டா உனக்கு என்ன பெரிய ரெமோன் நினைப்பா? அடிச்சல அடி 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 நல்ல அடி 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 நீ அடி நீ அடி நீ அடி நீ அடி 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 அடிங்கடா டே அடிங்கடா அடிங்கடா டே யாரா இந்த டே அடி வாங்கிட்டு போகுது லூசு. குட் மார்னிங்டா. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏய் அது எப்படி ஒரு நாள் காலேஜுக்கு சரியா வருது இல்ல? சப்ஜெக்ட பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. அது போவ இந்த ஜூனியர்ஸ்லாம் உனக்கு வணக்கம் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு காண்டாகுதுடா. மச்சான் இதுக்கெல்லாம் ஒரு மொகராசி வேணும்டா. சரி வா போலாம். ஹாய் டிகே. ஏ கண்ணாடி, உன்னை சுத்தி இத்தனை பொண்ணுங்களா இருக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு கூட இல்லடா. நான் குத்து வச்சு தவிழ்த்தேன்டா. என்னடா இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுடா, பண்ணிடலாம். மச்சான் என் ஆளோட அப்பா கூப்பிடுறாரா. எனக்கு பயமா இருக்கு, போக முடியல. இவ்வளவுதானே? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? வா நானே முன்ன நின்று இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்கிறேன். பை கேர்ள்ஸ், பாய். சரி வா. நான் அவனை விசாரிக்கும் போது நீ எதுவும் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன்.
டார்ச்சர் பண்றியா என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இனிமே பண்ணுவியா இனிமேல் உன்கிட்டயே உன் பிளேபாய் வேலை காட்டிட்டு இருக்கியா? பண்ணுவியா இனிமேல்? வாயை திறந்து பேசுறா இடியட் ஸ்டூபிட். டாடி டிகே இவர் இல்ல, அவன் தான் டிகே. வாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு அங்க ஓரமணி நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? உன்னால அவ அடி வாங்கிட்டு இருக்காண்டா. ரொம்ப வலிக்குதாப்பா? சாரிப்பா, கோச்சுக்க. ஓகே சார். அவங்கிட்ட கத்துக்கோ. இன்னொரு தடவை என் பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன், கண்டிப்பா டிசி தான் உனக்கு. அண்டர்ஸ்டுட்? வெளிய போ. ஏய் நில்லு. இதுல சிலோன் சேனல் வருமா? டேய் கொஞ்சம் இருடா. டிகே சொன்னா கேளுடா. டிகே என்னாச்சு டிகே? லவ் ஃபெயிலியரா? பொண்ணுங்களாம் நம்ம கூட இருக்கணும்னா மச்சம் இருக்கணும். அவனுக்கு பாரு எங்கெங்கயோ மச்சம் இருக்கு போல. சேமா காமெடி. எப்படி இப்படிலாம் காமெடி பண்றீங்க? ஏய் இந்த வாரம் வெளியே போலாமா? செமையா என்ஜாய் பண்ணலாம். மச்சமே அடிக்கிறான்டா. இது எஸ். குத்தி போட்டு நயன்தாரா மாதிரி இருக்காளே. ப்ரோ ஷாப்பிங் பண்ணுங்க ப்ரோ, ஷாப்பிங் பண்ணுங்க. எங்களுக்கு தெரியும், வேலையை பாருடா. உன் கூட போய் வந்தோம் பாரு. உன்னை இன்னைக்கு உசர் பண்ண போறேன். ஆடு அதுவா தலையை விடுது. இன்னைக்கு ஷாப்பிங்க்கு ஆள் கிடைச்சாச்சு. நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. Thank you. நம்ம ஷாப்பிங் பண்ணலாமா? ஐயோ மூக்குட்டி போட்டு நான் திருச்சிட்டா. Who are you bro? என் முன்னாடியே என் பொண்டாட்டிய சைட் அடிக்கிற. ஐயோ அம்மா. கழுத்துல தாலியில கால்ல மெட்டியில ஹஸ்பண்ட் மட்டும் எப்படி வந்தான்? பைக்ல கூட உனக்கு உட்கார தெரியாதா? பேக் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. கொஞ்சம் கிட்ட வந்து உட்காரு. பக்கத்துல உட்காந்து என்ன புடிச்சுக்கோ, கட்டி புடிச்சுக்கோ. இது ஓகேதான். ரோஹித், சாரி ரோஹித், என்னாலதான் நீ டாடி கிட்ட அடி வாங்கிட்ட. எல்லாம் அந்த டிகே ஆலதான். இட்ஸ் ஓகே விடு. நான் அதெல்லாம் எதுவும் தப்பா எடுத்துக்கல. தேங்க் யூ. பை பை. பாய். காலேஜில் இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி இப்ப யாழையும் மடக்க பாக்குறியா? எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துறீங்களேடா. நீ தான் தப்பா எடுத்துக்காத மச்சான். ஜஸ்ட் கேஷுவலா தான் பேசுனேன். போடா போட்டா மூஞ்சா.
டைம் ஆயிடுச்சு மேம், இன்னுமா கிளம்பல? இன்னும் இல்ல. ஹிஸ்டாரிக்கல் திங்ஸும் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நிறைய ஒர்க் இருக்கு. அது முடிச்சிட்டு தான் கிளம்புவேன். சரி சரி. டாடி, அவங்க 2 பேரும் இருக்காங்கல்ல, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ் பத்தியும் ராஜாக்களை பத்தியும் மட்டும்தான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அவங்க கூட நீ சேரவே கூடாது. ஐ அம் வார்னிங் யூ. ஓகே? சரி டாடி, சரி. உன் மீசையே அழகுதாயா. வாட்ச்மேன் சார், உங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையா சார்? வாட்ச்மேன் டியூட்டியை பார்க்க சொன்னா ஆன்டி டியூட்டி நல்லா பாக்குறீங்களே சார். நான் காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆனாலே இந்த காலேஜ் அலறும். நீங்க என்னையே கலாய்க்கலான்னு பாக்குறீங்களாடா? இந்த மொத்த காலேஜ் என் கண்ட்ரோல்ல இருக்குடா. இந்த காலேஜ்ல அந்த கடைசில இருந்து இந்த கடைசி வரைக்கும் எல்லா இடத்துலயும் நான் தான்டா பாயும் புலி. புலின்னு சொல்றீங்களே, நீங்க கொட்டை எடுத்த புலியா இல்ல கொட்டை எடுக்காத புலியா? அதெல்லாம் ரகசியம். யோ பெருசு, இந்த ஆன்ட்டியை பாக்கும்போது சன்னிலையும் கொஞ்சம் குண்டா இருந்தா கியூட்டா இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ நீயும் சொல்லுறியா? வாடா போலாம். பாய் ஆன்ட்டி. பாபா. இந்த கேஸ்ல யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல. இந்த கேஸை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். ஓகே சார். என்னாச்சு சார்? கேஸ் விஷயமா தான். வண்டி எடுங்க. ஏய், ஒரு நிமிஷம் நில்லுடா. என்னடா? ஏதோ குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதுடா. மேல கேக்குது. குழந்தை அழுகுது, மாமி அழுகுதுன்ட்டு. அச்சச்சோ, அழுதடா. அழலமா, முடிஞ்சிருச்சு செல்லம். இந்த சின்ன குழந்தை இப்படி பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இது தலைமுறையா ஆண்ட ராஜவம்சத்துல இருந்து வழி வழியா வந்த சம்பிரதாயம். இந்த சம்பிரதாயம் எல்லாம் தலை செம்புள்ளையா பிறக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க வழியா தேர்ந்தெடுத்த ராஜவம்சத்துல இந்த மாதிரி பச்சை குத்துறது பழக்கமாயிடுச்சு. அது சரி, தலைமுறையே மாறி போச்சு. இன்னும் ஏன் இதை ஃபாலோ பண்றீங்க? அது இருங்கம்மா, அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அத பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? போங்க போங்க. மந்திரங்க சொல்றீங்க. டேய் டேய் வாடா, டேய் முதல்ல வாடான்றல. அது இவங்க ஏன் இது? என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அது அந்த சின்ன குழந்தைய பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ தப்பு பண்ற மாதிரி எனக்கு தோணுதுடா. இந்த காலத்துல சடங்கு அதுன்னு சொல்லி தெரியுறாங்க. என்ன நடக்குது மேல? ஏய் சோடா புட்டி, அவங்க தான் ஏதோ சம்பிரதாயம் சொல்றாங்கல்ல. இல்ல, அது வந்து இப்போ உனக்கு என்ன அதை பத்தி உனக்கு தெரியணுமா? வா என் கூட உட்காரு. உனக்கு என்னெல்லாம் சொல்லி தரணுமோ ஏறிட்டியா? புடிச்சுக்கோ, அங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காத. உட்காரு. அப்பா. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, மார்னிங் ஒரு சம்பவத்தை பார்த்தோம். இந்த சோடா புட்டிக்கு அதுல சில பல டவுட்டுங்க இருக்கான். சோ உங்ககிட்ட கூட்டு வந்தா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு கூட்டு வந்தேன். ஓ, என்ன இன்சிடென்ட்? என்னாச்சு? இந்த டவுட் உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இந்த டவுட் வந்திருக்கு. அது என்னமோ தெரியல, அந்த சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு அவங்க பச்சை குத்துறத பார்த்தா எனக்கு ஏதோ தப்பாவே தோணுது. நாங்களாம் ராஜவம்சத்தோட சடங்கு சம்பிரதாயத்தை படிச்சிருக்கோம். அதுல இதுவும் ஒரு ப்ராஜெக்ட். ப்ளீஸ் அத பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். இது இன்னைக்கு நேத்து வந்த சம்பிரதாயம் இல்ல. இதெல்லாம் பல நூற்றாண்டு காலமா பழக்கத்துல இருக்கிற சம்பிரதாயம். இது
அந்த காலத்து ராஜாக்கள் விலை மதிப்பில்லாத பொருட்களையும் பிரசித்தி பெற்ற சிலைகளையோ அவங்க மரணத்துக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாத அளவுக்கு ரகசியமா ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது சம்பந்தமான ரகசியங்களை அவங்க வம்சாவளியில வர்றவங்க எல்லாம் ரொம்ப ரகசியமா பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த குறியீடுகள்ல இருக்கிற அடையாளங்களும் இந்த குழந்தைங்க கையில இருக்கிற பச்சையும் ஒரே மாதிரி இருந்தா இந்த எல்லா சொத்துக்கும் இவங்க தான் வாரிசுகளா இருக்க முடியும். வெரி இன்ட்ரெஸ்டிங். இத பத்தி இன்னும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா அதுக்கு ஒரு புக் இருக்கு. என்ன புக் அது? முகவீரர் அப்படிங்கிற எழுத்தாளர் காலச்சக்கரங்கிற புஸ்தகத்துல இத பத்தி தெளிவா எழுதியிருக்காரு. முழுசா தெரியும்னா அந்த புஸ்தகத்தை விலைக்கு வாங்கி படிங்க.
நோட்ஸ் எல்லாம் கிளியரா முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் மேடம். ஃபைனல் நெருங்கிட்டு இருக்கு. இனிமேலும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ஒழுங்கா எக்ஸாமை ஃபினிஷ் பண்ணுங்க. லைஃப்ல நல்லா இருக்குன்னா ஒழுங்கா எல்லாரும் அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்றத பாருங்க. நீ ஸ்டூடெண்டா? ஆல் தி பெஸ்ட். பை. டேய் மச்சான் இருங்கடா வரேன். பிரியா 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 ஒரு நிமிஷம். பிரியா என்ன? சாரி, நான் ஒரு பொய் சொல்லிட்டேன். ஒரு பொய்யா? நீ 100 பொய் சொல்லிட்ட. பிரியா பிரியா எதுக்கு கோச்சுக்கிற? சாரி. உயிரின் உயிரே உயிரின் உயிரே உனக்குள் வாழ்கிறேன் பிரியமாய். நிழலும் நீயே நிலவும் நீயே தொடர்ந்து வருவேன் கவிதையாய். நெற்றி பொட்டின் வட்ட பொட்டில் நடுவில் ஒளித்தேன் கனவினை. விரலின் இடுக்கில் விரல்கள் கோர்த்து கடக்க வேண்டும் நகரினை. எனக்குள்ள ஆசைகள் நான் சொல்லவா? தழும்புதே மனமே நகராத நாட்களை நான் என்ன. நிமிடம் மாறும் நாளா? எனக்குள்ள ஆசைகள் நான் சொல்லவா? தழும்புதே மனமே நகராத நாட்களை நான் என்ன. நிமிடம் மாறும் நாளா? கொஞ்சம் மழையில் கொஞ்சம் வெயிலில் கொஞ்சம் குழவ வேண்டும் இங்கே. என்னை கொடுப்பேன் சண்டை பிடிப்பேன் எனக்குள் நடப்பேன் ஊடல். இதோ அழகு ராட்சசா என்னை அள்ளிக் கொள்ளவா? கவலை மறந்து நீ என்னை கட்டிக் கொள்ளவா? நானாய் தொலைகிறேன் கிடைக்கிறேன் தேடல் கூட சுகம். நீயாய் வருகிறாய் தருகிறாய் எனக்கு நீ வரும். உயிரின் உயிரே உயிரின் உயிரே உனக்குள் வாழ்கிறேன் பிரியமாய். நிழலும் நீயே நிலவும் நீயே தொடர்ந்து வருவேன் கவிதையாய். நெற்றி பொட்டின் வட்ட பொட்டில் நடுவில் ஒளித்தேன் கனவினை. விரலின் இடுக்கில் விரல்கள் கோர்த்து கடக்க வேண்டும் நகரினை. எனக்குள்ள ஆசைகள் நான் சொல்லவா? தழும்புதே மனமே நகராத நாட்களை நான் என்ன. நிமிடம் மாறும் நாளா? இங்கதான் கொல்லிமலை இருக்கா? அப்ப சிவன் மலையும் கொல்லிமலையும் ஒண்ணா?
அம்மா என்ன சோடா புட்டி தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? காதல உண்டா இல்லையானே தெரியலையே. எப்பா அம்மா நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா, இங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் அந்த கொல்லிமலையும் இருக்கு. அங்கதான் அந்த புதையலும் இருக்கு. நாம அங்க போனா அந்த ரகசியத்தை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? இந்த புக்ல இருக்க ரூட் படி நாம அந்த ரகசியத்தை தேடி போனா நமக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த புக்ல இருக்கிறது படி பார்த்தா அங்க புதையல் இருக்கிறது கன்ஃபார்ம். எப்படியும் எல்லா கழிச்சு தூங்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஏன்டா இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா 100% அதை கண்டுபிடிச்சலாம்டா. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. சரி வாங்கடா, ட்ரை பண்ணி பார்த்துடலாம். என்னடா சிலை இங்க இருக்கு? இது எப்படி இங்க வந்துச்சு? அத நான் சொல்றேன். அந்த சிலைய பத்தி நான் சொல்றேன். நீங்க யாரு? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல. இந்த தலையற்ற கல்லு தான் மரணத்தின் முடிவுமாற்ற கல்லு. அப்படின்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாக காலகாலமாக அகோரிகள் பாதுகாத்து வந்த விக்ரம சோழனின் மரணச் சான்றின் ஒன்றான இத்தலையற்ற கல்லை அகோரிகள் பாதுகாத்து வந்தனர். அதில் ஒருவனான நாகசாது தன்னுடைய கொடிய எண்ணத்தால் அந்த பிரசித்தி பெற்ற கல்லை அடைய நினைத்தான். அவனது பேராசை அவனது குருவான சாது பாபாவின் தலையை கொய்தெடுத்தான். மரணத்தின் விதியை யாராலும் மாற்ற முடியாது. அவனது தீய எண்ணம் இந்த மரணக்கல்லின் வரலாற்றில் அவனது உயிரும் பிரிந்தது. அந்த கல்லிருந்த சிவன்மலை
பிற்காலத்தில் கொல்லிமலையாக மாற்றப்பட்டது. அந்த கிராமவாசிகள் பல ஆண்டுகளாக தேடியும் அந்த கல் புலப்படவே இல்லை. இம்மண்ணிலே மறைக்கப்பட்டது. பல ஆண்டுகளாக தவம் இருக்கும் அகோரிகளால் கூட இதை அகற்ற முடியாத போது உங்களால் எப்படி முடியும்? உயிர் மீது ஆசை இருந்தால் இங்கிருந்து ஓடிவிடுங்கள். அற்ப பதர்களே. யாரு? யாரா நீ? எங்க இருந்துடா பேசுற? டேய் போலீஸா போலீஸா டேய் ஓடுடா. இதான் மேடம் நடந்துச்சு. அந்த கொல்லிமலை இன்சிடென்ட்க்கு அப்புறம் வேற எந்த விஷயமும் எங்களுக்கு சம்மதம் இல்ல மேடம். ஓகே, இப்போ எனக்கு எல்லாம் புரியுது. இனிமே நான் பாத்துக்கிறேன். மேடம், நாங்க அவுட்டிங் போயிருந்தோம்.
நல்லா டயர்டாய் தூங்கிட்டோம். காலையில எழுந்து பார்த்தா யாருமே இல்ல. நாங்க காலையில ரிட்டர்ன் வரும்போது அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆனா அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க கேப் புக் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டோம். ஓகே, தேங்க் யூ. எஸ் சொல்லுங்க. சார், ஒரு கேஸ் விஷயமா ஒரு 5 பசங்களை உங்க காலேஜ்ல அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. So, அத பத்தி கொஞ்சம் எனக்கு இந்த கேஸை பத்தி எதுவும் தெரியாது. சப் இன்ஸ்பெக்டர் சங்கரா தான் இந்த கேஸை லீட் பண்றாருன்னு தெரியும். யூ ஆல்சோ நோ தட். ஓகே சார், உங்க காலேஜ்ல ஹிஸ்டரி படிக்கிறவங்க யாராவது ரிசர்ச் பண்றவங்க இருக்காங்களா சார்? இங்க பாருமா, இது இன்ஜினியரிங் காலேஜ். இங்க ஹிஸ்டரி ரிசர்ச்னு படிக்கிறவங்க யாரும் கிடையாது. ஓகே சார். பட் யூ see, நம்ம காலேஜில் 2 பேர் இருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டடீஸ், ப்ரொஃபசர் ஆச்சாரியா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. யூ நோ, அவங்க கூட மிஸ் சுதான் ஒருத்தவங்க இருப்பாங்க. மீட் பண்ணுனா பண்ணுங்க. சார், அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு சொல்ல முடியுமா? ஓ, இவர் தான் ப்ரொஃபசர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் அ ப்ரொஃபசர், அவர் தொல்பொருள் ஆராய்ச்சியில் தேசிய அளவில் விருது வாங்கியிருக்காரு. அப்புறம் டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்காரு. ஓ, ஐ see. He is a multifaceted person. சார், உங்க பெர்மிஷனோட அவரை நான் மீட் பண்ணலாமா? Oh sure, why not? மேல கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஆபீஸ் இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க அவர் ஈஸியா பார்க்கலாம். You can meet him. ஓகே சார், thank you. Yeah, sure. ஹலோ சார். ஹலோ. டேக் யூர் சீட், உட்காருங்க. என் பேர் சமீரா. நான் ஒரு ரிப்போர்ட்டர். உங்களுக்கு என்ன வேணும்? உங்க காலேஜ்ல 5 பசங்க அரெஸ்ட் ஆனாங்கல்ல சார், அவங்கள பத்தி கொஞ்சம். அவங்கள பத்தி ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? அவங்கள மாதிரி யூஸ்லெஸ் பசங்களை என் சர்வீஸ்லயே பார்த்ததில்ல. அத பத்தி விடுங்க சார். உங்க கையில போட்டிருக்கீங்களே ரிங், அது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ரிங்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதுவா? இது என் ஒய்ஃப் நந்தினி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிஃப்டா கொடுத்தது. அவன் ஞாபகமா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கேயோ தொலைச்சிட்டேன். இப்போ நான் டூப்ளிகேட் ரிங்கை செஞ்சு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். அப்ப நீங்க இந்த ரிங்க எங்க தொலைச்சீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் ஒரு ஜியோகிராபிக்கல் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோட ரிங்கை தொலைச்சிட்டேன். ஓ, 1 செகண்ட் சார். நீங்க தொலைச்ச ரிங்க இதுவான்னு பாருங்க. ஏய், ஓ மை காட், இதேதான், இதே ரிங் தான். இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? இது இன்வெஸ்டிகேஷன் அப்போ எங்களுக்கு மாட்டுச்சு. பட் இது உங்களது தான் நீங்க எப்படி சொல்றீங்க? என்னோட நந்தினி பாசமா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த கிஃப்ட் இது. என்னால மறக்கவே முடியாது. ஓ, சும்மா தான் சார் கேட்டேன். இது உங்களது தான், எடுத்துக்கோங்க. எனக்கா? ஓ, தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச். சரி சார், நான் கிளம்புறேன். So Thank nice you so of you. much. Okay. தர்மம் தலை காக்கும், தலையற்றவன் தலை சாய்வான். இக்கால சக்கரத்தில் நல்லதும் கெட்டதும் உன் கர்மாவை பொறுத்ததே.
சார் நான் சொல்றதை கேளுங்க, இந்த ஃபைல் அப்படியே க்ளோஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் நமக்கு தான் தலைவலி. என்ன சார்? அப்போ இந்த ஐயர் ஆஃபீஷியலுக்குலாம் என்ன சொல்றது? நம்ம பார்க்காததா? இந்த ஃபைலை பாருங்க சார், இத பார்த்தா உங்களுக்கு கல்பிரேட் யாருன்னு தெரியும். இந்த ஃபைல் உள்ள கேஸ் எல்லாம் நீ பார்த்துட்டா இங்க நாங்களே எதுக்கு இருக்கோம்? சார் அட்லீஸ்ட் நான் செஞ்ச தப்ப அந்த பிரம்மனே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. பாருங்க சார், ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் பண்ணல. அவர்தான் பாக்குறாருல. நீ சூரியபிரகாஷ். எஸ் சார். கிளம்பலாம். சரி சரி கிளம்புமா, நாங்க பாத்துக்கிறோம்.
கட்டடங்களில் சிலைகளை கொள்ளையடித்த மற்றும் கொலை வழக்குகளில் சிக்கிய ப்ரொஃபசர் ராயன் கெமிஸ்ட்ரி லெக்சரர் சங்கர சோழனால் கைது செய்யப்பட்டார். தேங்க்யூ மிஸ்டர் சங்கர சோழன். உங்க டெடிகேஷனும் எஃபர்ட்டும் தான் இந்த கேஸை ரொம்ப சீக்கிரமா சால்வ் பண்ண வச்சிருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் தட். மை பிளஷர் சார். அண்ட் மிஸ் சமீரா, உங்களை மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் தான் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதோட இந்த கேஸ்ல சங்கர சோழனுக்கு நீங்க ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. இதே மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். குட் லக். தேங்க்யூ so much சார். சார். எஸ்.